Hello friends, welcome to Pepper and the Pan. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோமோஸ் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மோமோ சட்னி பண்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேன்ல ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு 10 மிளகாய், 4 தக்காளி ரெண்டா கட் பண்ணது. இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளியோட தோல் தனியா வர வரைக்கும் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 to 7 minutes ஆகும். பாருங்க, தக்காளியோட தோல் நல்லா தனியா வருது. அடுத்ததான் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாவை மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். அடுத்தது தக்காளியோட தோல் நீக்கிட்டு ஒன்னொன்னா நம்ம மிக்ஸில சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி நான் ஒரு சிறிய துண்டு எடுத்திருக்கேன். பூண்டு 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணது. இது இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகருக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மோமோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.